ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் சுக்கா ரெசிபி வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல ஈஸியான ஒரு ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஒரு 2 மீடியம் சைஸ் ஒனியன் எடுத்துருக்கு. இந்த மாதிரி மெலிசாக நீட்டமாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா தான் முறுமுறான ஆவண வரைக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 kg சிக்கன் நல்லா மஞ்சளெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுட்ரு, அப்புறம் வந்து கோரியண்டர் பவுடர் தேவையில்லை, நான் வந்து கொஞ்சம் போடுறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்து கொடுக்குறேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுட்ரு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுட்ரு, அப்புறம் தேவையான சால்ட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுட்ரு, அப்புறமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர். இனி நம்மளை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்னா ஒனியனை இதிலேக்கு சேர்க்கலாம். இனி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் கோகனட் ஆயில் சேர்த்து கொடுக்குறேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கலாம். இனி இதெல்லாம் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour ஊற வைக்கணும். இதுதான் மெயினான வேலை. ஈஸியாக நமக்கு ரெடி பண்ணி எடுக்கலாம். குக்கிங்க்கு முன்னாடியே ஒரு 1 hour முன்னாடியே இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க. அப்புறமா குக் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், இது ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ குக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன்லேக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொடுக்குறேன். இது வந்து ஆயில் இல்லாமல் கூட குக் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்மளை மிக்ஸ் பண்ணும்போது ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் ஊற்றினா போதும். இப்போ நம்மள 1 hour ஊற வச்சுருக்கேன்னா இந்த சிக்கன் மிக்ஸு இதிலேக்கு சேர்க்கலாம். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சீக்கிரம் ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை கூட சேர்க்கலாம். கறிவேப்பிலை சேர்த்து இனி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்தே தண்ணி இறங்கிடும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் இறங்கியிருக்கு. அப்பப்போ வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து திருப்பியும் மூடி வச்சு வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வேகின வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சீக்கிரம் ஒரு 10 minutesலேயே வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு கிரேவியாக தான் வேணும் அப்படின்னா கிரேவியாக எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இங்கே ட்ரையாக தான் செய்ய போகிறேன். ஸோ இதை நல்லா பாருங்கள், தண்ணியெல்லாம் இறங்கி ஒன்று ட்ரை ஆகிட்டு வருது. நான் இப்போ திருப்பியும் இது மூடி வச்சு ஒன்றும் கூட வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ட்ரை ஆகிட்டு வந்திருக்கு. நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். ஈஸியாகவும் நமக்கு செஞ்சு எடுக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அது நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எவ்வளோதான், இந்த சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சர்விங் டிஷ்ஷிலேக்கு மாற்றுறேன். பாருங்கள், நல்ல டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டேன்னு பாருங்கள். ஜஸ்ட் அந்த மிக்சிங் வேலை மட்டும்தான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ஈஸியாக தானே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.